அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தலைவர் 70 அப்படின்ற தமிழர் எழுச்சி நாள் விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கும் காளியம்மாளுக்கும் ஒரு சிறிய மோதல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை தான் முழுமையான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு தற்போது தான் பார்த்தீங்கன்னா காளியம்மாளும் சீமானும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளவே செய்கிறாங்க. இதற்கு முன்னதாக நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலையும் அதற்கு பிறகு தற்போது நடந்திருக்கக்கூடிய தலைவர் 70 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. அண்ணா நகரில் நடந்த இந்த நிகழ்வுக்கு காளியம்மாள் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு மாஸ் என்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் கொடுத்துருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே காளியம்மாளுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கா அப்படின்னு ரொம்பவே மேசில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு அமைந்திருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு பிறகு காளியம்மாளும் சீமானும் இணைந்து பல விஷயம் உரையாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் காளியம்மாளுக்கு எந்தெந்த கட்சிகள்லேருந்து ஆஃபர் வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், காளியம்மாளுக்கு எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பேரம் பேசினாங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் பகிர்ந்திருந்தாங்க. சீமான் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதுவே ஒரு படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னும், நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்கள் குறித்து காளியம்மாளுக்கு ஒரு அறிவுரையாகவும் வழங்கியிருந்தார். ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா, மேடையிலேயே காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் ஒரு விவாதம் உருவாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மேடையில் காளியம்மாள் பேசிட்டு இருக்கும்போது சினிமா துறைக்குள்ள சீமானவர்கள் நுழைஞ்சதற்கு காரணமோ, சினிமா துறையிலிருந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்தாங்க. இதற்கு சீமானவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் படம் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னும், என் தங்கை காளியம்மாளுக்கே புரியல அப்படின்னா மக்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்திருந்தாரு. அதாவது சினிமா துறையில் வந்ததற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியத்தை சினிமா மூலம் மக்களுக்கு கடந்து செல்லலாம் அப்படின்னும், தமிழர்களுக்கு சினிமா மூலம் தமிழ் தேசியத்தை பற்றி கடத்தி செல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே எடுக்க ஆரம்பித்தேன். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அப்படின்னு சீமானவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் காளியம்மாளுக்கு என்னை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும், கட்சியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னும் கூட உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. தங்கை காளி, இன்னும் நீ நிறைய கற்றுக்கணுமா அப்படின்னு மேடையிலேயே காளியம்மாளை அதற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் சீமான் பண்ணியிருந்தாரு. இது காளியம்மாளுக்கு ரொம்பவே ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு காளியம்மாளுடைய முகம் மாறி அதற்கு பிறகு போகும் வரையிலும் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதற்கு பல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சில மனக்கசப்பு இருக்கும்போது மேடையில காளியம்மாளை பற்றி அண்ணன் சீமானவர்கள் இப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.